ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸை ரொம்ப நீட்டாகவும் அதே சமயம் தப்பு வராமலும் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நார்மல் ப்ளவுஸ் தான். நெக் பீஸ் வந்து 1.25 இன்ச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மற்ற எல்லாமே ஹூக் பட்டிக்கு ஐப்பட்டிக்கு எல்லாத்தையுமே கிளாத் கட் பண்ணிட்டேன். ஐப்பட்டி பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச் அகலம், ஹூக் பட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 40 இன்ச்சு. நான் வந்து வீடியோ வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேக் சைடு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். மார்க்கர் வந்து நான் வந்து மெழுகு உள்ள மார்க்கர் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நம்ம அயன் பண்ணி எடுத்தோம்னா அந்த மார்க்கர் வந்து போயிடும். ரைட் சைடில் நமக்கு வந்து ஏன்னா இது வந்து சாட்டின் கிளாத்து, ஒரு சைடு சைனிங்காக அது மாதிரி வழுவழுப்பாக இருக்கும், ஒரு சைடு காட்டனில் இருக்கும். அந்த வழுவழுப்பாக உள்ளதை நான் மடித்து போட்டு கிளாத் மார்க் பண்ணணும்னா நகர்ந்துடும். அதுக்காக நான் வந்து மார்க்கிங் வந்து ரைட் சைட்லேயே பண்ணியிருப்பேன். இது வந்து நான் அயன் பண்ணி எடுத்தேன்னா அந்த மார்க்கர் வந்து போயிடும். சப்போஸ் இல்லைனா தைச்சிட்டு நம்ம நல்லா வேறு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தோம்னாலும் போயிடும். இப்போ 2 இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்கு விட்ருக்கோம். அதில் ஒரு 1/2 இன்ச்சு இதை மாதிரி மடித்து சென்டரில் தையல் போட்டுக்கிட்டு மறுபடியும் சரியான அளவை மடித்து ஓரத்தில் இது மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறோம். இது இந்த கிளாத்துக்கு வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் தான், ஆனால் லைனிங் கொடுக்க தேவையில்ல. ஆனால் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் ஒரு சைடு. அதனால் நம்ம விரலால் தேய்ச்சி எடுக்கும்போது அது நிற்காது. அதனால் 2 தடவை நம்ம தையல் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை தையல் போட்டு அடுத்தது வந்து ரெடி அளவு தைச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து தைக்க போகிறோம். பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு பிரிச்சுட்டு தைக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துங்க. இப்போ 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிக்கிறோம். ஸ்லீவோட குடஞ்சி கட் பண்ணியிருக்கிற பகுதி ஃப்ரண்ட் சைடு, அடுத்தது சைடு வந்து பேக் சைடு, மேடாக இருக்கிற பகுதி பேக் சைடு. ஸ்லீவ் வந்து குடஞ்சி கட் பண்ணிவிட்டு சிசர் கட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து பேக் சைடு முடிச்சிருக்கோம். அடுத்தது ஆரம்பிக்கும் போது அதே பேக் சைடில் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ இதை மாதிரி இப்போ ஷேப்பில் வச்சு நம்ம பொசிஷனில் தைக்கும்போது உங்களுக்கு மிஸ்டேக் வராது. பிரித்து தைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்போ ரெடி அளவை மடிச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சென்டரில் இது மாதிரி ஓட்டு தையல் போட்டுருங்க. ஓட்டு தையல்னா லாங் ஸ்டிச் எட்டு தையல் வரும்ல, அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கிட்டோம்னா ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம அந்த தையலை பிரிச்சிடலாம். அந்த எட்ட வச்சு போகிறதுனால நமக்கு அந்த தையலோட அச்சுலாம் தெரியாது. தாராளமாக நீங்கள் அது மாதிரி போட்டுக்கிட்டு தைங்க. நமக்கு ஈஸியாக இருக்கும் ஹெம்மிங் பண்ணும்போது. இப்போ பெல்ட் அடுத்தது தைச்சிக்கலாம். கீழே விட்டுருக்கிற அகலத்தை நம்ம வந்து இதை மாதிரி நான் எப்போவுமே நீங்கள் தைக்கும்போது விரலால் ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்துங்க. தையல் வந்து நேராக விழுவும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு மார்க் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட்டை சிசர் கட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது ஹூக்பட்டி ஐப்பட்டி பக்கம் வர கிளாத் வந்து பெல்ட்டோட ஃப்ரண்ட்டு, சைடு ஜாயின் பண்ணுற இடம் பெல்ட்டோட பேக்கு. இந்த மாதிரி எஃப்னு போட்டிருப்பேன் ஃப்ரண்ட்டுக்கு, பேக்குன்னு போட்டிருக்கேன் பேக் சைடுக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு மாறாமல் இருக்கும். இப்போ பேக் சைடில் முடிச்சிருக்கோமோ அடுத்த பெல்ட் ஆரம்பிக்கும் போது அதே பேக் சைடில் அதே வசத்தில் தைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு கிளாத் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே கிளாத்தை வந்து நல்ல பக்கம், அதாவது இது வந்து ஒன் சைடு கிளாத்து, நம்ம வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து தைக்கணும். இந்த கிளாத் அதை மாதிரி தான் வரும். சாட்டின் காட்டன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி மெட்டீரியலு. இது வந்து சில்க் சாரீஸுக்கெலாம் ஒரு சிலருக்கு வந்து டிசைனர் ப்ளவுஸ் அந்த மாதிரி சில்க் மெட்டீரியல் போட பிடிக்காதுல்ல, அதை மாதிரி உள்ளவங்களுக்கு காட்டன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவும் ஷைனிங்காக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 2 கிளாத்து தான் கொடுத்துருக்கேன். அதுவே நல்லா திக்காக இருக்கும் இந்த கிளாத்து, அதனால் 2 கிளாத்து தான் கொடுத்துருக்கேன். கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் கொடுத்து எட்ஜி தையல் வந்து போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் பீஸ் அதே மாதிரி நான் வந்து சென்டர் டாட் எல்லாமே நான் வந்து சிசர் கட் கொடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து டாட் எல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். அளவுகள் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறனால நான் வந்து சென்டர் டாட் மட்டும் சிசர் கட் கொடுத்து வச்சுட்டு தைக்கிறப்ப இந்த மார்க்கிங் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு டாட்டுக்கும் கேப்பு 1.5 1.25 இந்த கேப்பில் வச்சுட்டு சென்டர் டாட்டு மட்டும் 1.25 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி பிடிச்சிருக்கோம். மீதி 2 டாட்டுமே ஒரு 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து கிராஸாக கொண்டு வந்து முடிச்சுக்கிறோம். ஆம்கோல் கிட்ட அப்படியே திருப்பி 2 டாட் போடுறோம், 2 தையல் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டிப்பாக நிற்காது உங்களுக்கு. இப்படி நான் வந்து போய் ஷேப் காமிக்கும் போது உங்களுக்கு அப்படியே ஸ்டிப்பாக நிற்காது இந்த கிளாத்து. ஏன்னா வழுவழுப்பாக இருக்கும். ஆனால் லைனிங் கொடுக்க தேவையில்ல. உள்ளே வந்து காட்டன் கிளாத்து தான், போட்டிருக்கும் போது எரியாது. ஸோ அதனால் லைனிங் கொடுக்காம நம்ம சிங்கிள் கிளாத்தில் காட்டன் ப்ளவுஸ் மாதிரி தைக்கணும். ஆனால் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லா ஷைனிங்காகவே இருக்கும். சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் இந்த கிளாத்து. விலை கொஞ்சம் அதிகம், பீஸில் தான் வரும். ஆனால் போட்டிருக்கும் போது ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் இது மாதிரி டாட் 2 பக்கமும் பிடிச்சி எடுத்துகிட்டு ஹூக்பட்டி ஐப்பட்டி வர பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு அதை வந்து கரெக்டாக அது மாதிரி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் 2 பக்கமும் நமக்கு மாறாமல் இருக்கும். ஏன்னா 2 கலருமே ஒரே கலரில் கொடுத்து நம்ம பெல்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அதனால் ஃப்ரண்ட் போர்ஷனை இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவுகள் வந்து மாறாது. ஃப்ரண்ட்டில் ஹூக்பட்டி ஐப்பட்டி வர இடத்துல வந்து நீங்கள் சிசர் கட் கொடுத்துங்க.
ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இப்போ பெல்ட் வந்து நான் சொன்ன மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸை வச்சுட்டு நான் அந்த கார்னர் மார்க் பண்ணி காட்டினேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி அதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே மேல் பக்கமாக திருப்பி எட்ஜ் தையல் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சைடு வந்து இப்போவே எந்த அளவு கரெக்டாக இருக்குங்கிறத அளந்து காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சைடு வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கும். சேம் அதே மாதிரி 2 பக்கமும் நம்ம தையல் போட்டுக்கிறோம். சென்டர் டாட் வந்து நான் கிராஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன், அதனால் மடிக்க தேவையில்லை. இப்போ அந்த ஜாயிண்ட் அப்படியே மேல் பக்கம் திருப்பிட்டு தையல் போடுறோம். மேல் பக்கம் திருப்பினாலும் சரி, கீழ் பக்கம் திருப்பினாலும் சரி, எட்ஜ் தையல் வந்து எப்படி வேணாலும் நமக்கு போட்டுக்கலாம். ஃபினிஷிங் நமக்கு எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிளாத் வந்து கரெக்டான 2 பக்கமும் ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ இந்த 4 இன்ச்சு கிளாத் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது, மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் ப்ளவுஸை வைக்கிறோம். 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுறோம். கீழ் பக்கமும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டு நேராக அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே மடித்து அந்த தையல் போட்டிருக்கோம்ல, அந்த கிளாத் தெரியாமல் அந்த தையலும் தெரியாமல் இந்த கிளாத்தை வந்து அப்படியே மேலே வச்சு எட்ஜில் தையல் போடுறோம். கீழே இருக்கிற 1/2 இன்ச்சை இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கிட்டு தையல் போட்டு திருப்பிக்கிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு, அதே சமயம் ஃபினிஷிங்கில் எந்த குறையும் இருக்காது, ரொம்பவே நீட்டாக இருக்கும். மேலே எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் சேஃப்டி தையல் மாதிரி போட்டுக்கிறோம். இது வந்து ஐ வந்து நூலால் தான் கட்டணும். எல்லாருமே வந்து மிஷினில் ஐ வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. நான் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே நூல் அதிகமாக கட்டி நம்ம கையால் கட்டி கொடுப்போம்ல, அதை தான் விரும்புகிறாங்க. ஸோ இந்த ப்ளவுஸும் அதே மாதிரி தான். இப்போ 2.5 இன்ச்சு கிளாத்தை அதே மாதிரி 2ஆக மடிச்சுக்கிறோம். ப்ளவுஸோட ராங் சைடு, அதாவது கெட்ட பக்கம் மேலே இருக்குது. இப்போ அதே மாதிரி 1/2 இன்ச்சில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த டாட் லைனு கீழே பெல்ட்டு ஜாயிண்ட்டு எல்லாம் எந்த வசத்தில் இருக்கோ அதே வசத்தில் இருக்கிற மாதிரி திருப்பி தையல் போட்டுங்க. சேம் அதே மாதிரி 1/2 இன்ச்சில் கீழே வந்து நேராக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஜாயிண்ட் வந்து நம்ம ரைட் சைடு இருக்கிற மாதிரி திருப்பிட்டு தையல் போடுறோம். இப்போ அப்படியே மடிச்சுட்டு ரொம்ப ஒட்டி போடாமல் லைட்டாக கொஞ்சம் கேப் கொடுத்து தையல் போட்டுட்டு வெளிப்பக்கம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படியே திருப்பி வந்து தையல் போட்டுக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு தைச்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க, ஹூக் பட்டி ஐப்பட்டி நேராக இருக்கா அப்படின்னு, சமமாக இருக்கா அப்படின்னு. பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சமாக கேப் கொடுத்து நம்ம தைச்சிருக்கோம். ஹூக் பட்டி ஐப்பட்டி ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ப்ளவுஸோட பேக் சைடோட ரைட் சைடு மேலே இந்த ஃப்ரண்ட் பீஸோட ராங் சைடு மேலே இருக்குது. ரைட் சைடும் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச்சில் நம்ம கிளாத் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்க்கிங் எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த அளவு குறையாமல் நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுங்க. இது அப்படியே திருப்பியும் தையல் போடலாம். எனக்கு அந்த மாதிரி வசத்தை விட இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால அப்படியே திருப்பிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 தையல் போட்டுக்கிறேன். இப்போ நெக் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு தடவை நெக்கை வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கலாம். இந்த ஐப்பட்டியோட தையல்லேருந்து கரெக்டாக நேராக வச்சுட்டு நம்ம வந்து அளந்து பார்க்குறேன். ஏன்னா நம்ம இப்போவே கூட குறைச்சி இருந்துச்சுன்னா ஷோல்டரில் வந்து அதை சரி பண்ணிடலாம். அதனால் நெக் பீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு தடவை நம்ம எல்லா அளவும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா அளவுமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ கிராஸ் பீஸ் வந்து இது வந்து ஒன் சைடு கிளாத் அப்படிங்கிறனால ரைட் சைடு ராங் சைடு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிராஸை வந்து நான் வந்து எந்த கிளாத்து கரெக்டாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு கிராஸில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் நெக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணி இது மாதிரி கிராஸாக ஜாயின் பண்ணி நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ எல்லாம் நமக்கு எந்த அளவு கிராஸ் பீஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சில இடங்கள்ல அந்த வசம் வந்து மாறி வராமல் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒன்றா எப்படி அந்த வசத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா ரைட் சைடு ராங் சைடு கிளாத் இருக்கிறனால நான் அதை மாதிரி பார்த்து ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ அதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு திருப்பிக்கிட்டு இன்னொரு கிளாத் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நெக்கோட நீளம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கிராஸ் பீஸோட நீளமும் தேவையான அளவு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ப்ளவுஸோட ஹூக் பட்டி பக்கத்துலேருந்து தான் நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ப்ளவுஸோட நல்ல பக்கம் மேலே இருக்குது, கிராஸ் பீஸோட ராங் சைடு மேலே இருக்குது. நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இது மாதிரி வச்சுட்டு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்து விட்டுட்டு கிராஸ் பீஸை மேலே வச்சு ஜாயின் பண்ணுறோம். நீங்கள் நெக்கு ப்ளவுஸில் உள்ள நெக்கை வந்து கொஞ்சம் கூட இழுக்கக்கூடாது. கிராஸ் பீஸை தான் நீங்கள் இந்த மாதிரி இழுத்து நல்லா
அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டை பேக் பீஸ் பக்கமாக, அதாவது முதுகு பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி திருப்பி கொடுத்துட்டு 1 ஃபுட் அளவில் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ வந்து நெக்குக்கு 1/4 இன்ச் அளவில் நம்ம மார்க்கிங்கில் வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம 1 ஃபுட் அளவு தைச்சிட்டு மறுபடியும் திருப்பி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அது 1/4 இன்ச்சு கணக்குக்கு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு தைக்கும் போது நம்ம அதாவது ப்ளவுஸையும் கிராஸ் பீஸையும் ஜாயின் பண்ணுற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபுட் அளவு இருக்கிற மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே வரேன். ஷோல்டர் ஜாயிண்ட்டை 2 சைடுமே அதே மாதிரி கரெக்டாக முதுகு பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். மடிக்கிறதுக்குள்ள கிளாத்தை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி ஏற்கனவே போட்ட தையலில் படாத மாதிரி ஒரு 2 இன்ச்சு கேப்பு கொடுத்து இதை மாதிரி சிசர் கட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துக்கணும் ரவுண்ட் ஷேப்பில். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி திரும்பி கொடுக்கும் உங்களுக்கு. நெக்கு ஃபுல்லாகவே அதை மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இதே நெக்கு டைமண்ட் நெக்குன்னா அந்த கார்னரில் கட் பண்ணுவோம். ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறனால ஒரு 1/2 இன்ச்சு 2 இன்ச்சு கேப்பில் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தையலில் பற்றாமல் கட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு நெக்கோட அகலம், அந்த கிராஸ் பீஸ் நெக்கோட அகலம் எந்த அளவுக்கு தேவையோ மீதி கிளாத்தை அப்படியே மடித்து நெக்கு கிராஸ் பீஸ் மேலே தான் தையல் விழணும். ப்ளவுஸில் இறங்காமல் கரெக்டாக கிராஸ் பீஸில் எட்ஜில் நல்லா ஓரத்தில் வர மாதிரி தையல் போட்டு எடுத்துங்க. இந்த மடிக்கிற கிளாத் வந்து உங்களுக்கு ஹெம்மிங் பீஸ் எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை கீழே வந்து மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கிறோம். இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹெம்மிங் கிடையாது. நெக்குக்கு வந்து மிஷின் தையல் போட்டு தான் டபுள் தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஸோ தச்சு எடுத்துட்டோமா. இப்போ அப்படியே வந்து என்ன பண்ணுறோம், திருப்பி பாருங்கள் உள்பக்கம். நம்ம இதை மாதிரி இப்படி மடித்து தைக்கும்போது ஏற்கனவே தைச்சிருக்கிற இந்த பிசுறு வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்கா இல்லை பெருசாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. நமக்கு மேக்ஸிமம் அந்த ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துக்கிட்ட அந்த கிளாத்து லைட்டாக எங்கேயாவது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மடித்து தைங்க. அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ரா பிசுறு வந்து நமக்கு வெளியில் தெரியாது. இப்போ அதே மாதிரி 1 ஃபுட் அளவில் தையல் போடுறோம் ஃபஸ்ட்டு. அதாவது 2 ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த 1 ஃபுட் அளவை இந்த ஓரத்தில் அப்படியே வரணும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரே அளவில் வரும். 1/4 இன்ச்சு கொடுக்குறதோட 1 ஃபுட் அளவில் நீங்கள் ஃபஸ்ட்டு தையல் போடுங்க. அப்புறம் திருப்பி எட்ஜ் தையல் போட்டுட்டு அந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். 1/4 இன்ச்சு கேப்பு அப்படிங்கிறது ஒரே அளவில் வராது உங்களுக்கு. நான் 1 ஃபுட் அப்படிங்கிறது கரெக்டாக ஒரே அளவில் நெக்கு லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபினிஷிங் பண்ண முடியும். அந்த அந்த அகலம் வந்து கேப்பு அந்த அளவுக்கு கொடுக்கும்போது அதோட ஃபினிஷிங்கும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரத்தை இதை மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கிறோம். முடிக்கும் போதும் சரி ஆரம்பிக்கும் போதும் லாக் தையல் போட்டுட்டு ஆரம்பிங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும் நமக்கு. இப்போ ப்ளவுஸோட வெளிப்பக்கம் நல்ல பக்கம் திருப்பிட்டு ஓரத்தில் நான் வந்து தையல் போடுறேன். இப்படி போடும்போது நமக்கு எந்த அளவுக்கு நல்லா எட்ஜில் போடுறோம் அப்படிங்கிறது நமக்கு விசிபிளாக தெரியும். அதனால் நமக்கு நல்லா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே நம்ம எட்ஜி தையல் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியும், பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஷேப் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக லாஸ்ட் வரைக்கும் ஒரே அளவில் இருக்கும். அதே மாதிரி உள் பக்கமும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே நமக்கு எக்ஸ்ட்ரா பிசர்லாம் வெளியில் தெரியாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் காட்டன் கிளாத்தில் உங்களுக்கு இதில் பார்க்க அப்படி இருக்கும். ப்ளவுஸ் வந்து உடம்புல போட்டதுக்கப்புறம் தான் இது வந்து நமக்கு ஃபுல்லாக அந்த ஷேப் வந்து நல்ல ரவுண்ட் ஷேப் வந்து விசிபிளாக தெரியும் உங்களுக்கு. இப்போ ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட் இது மாதிரி எடுத்து வச்சிங்க. இப்போ வந்து பேக் சைடு 1.25 இன்ச்சு கிளாத் விட்ருக்கோம்ல, ஃப்ரண்ட்டில் வந்து அதே மாதிரி இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடுப்போட சுற்றளவும் பேக் சைடில் நம்ம கிளாத்துக்கு 1.25 இன்ச்சு தையல் விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அது ரெண்டும் ஒன்றா இருக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை முன்பக்கத்தில் இருக்கிற கிளாத் வந்து வெளியில் அப்படியே தள்ளி இருக்கிற மாதிரி நீங்கள் ஷேப்பில் வச்சிங்க. இப்போ இதை மாதிரி கீழே பின் போட்டுட்டு இப்போ வந்து அளவு ப்ளவுஸை வச்சு ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. நமக்கு அந்த ஃப்ரண்ட் பீஸில் உள்ள கிளாத் மட்டும் லைட்டாக எக்ஸ்ட்ரா கிளாத்து அப்படியே வெளிப்பக்கம் கரெக்டாக தெரியும் நமக்கு. பேக் சைடு திருப்பி பார்க்கும்போது ஃப்ரண்ட் பீஸில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்து நமக்கு ஈஸியாக தெரியும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கரெக்ஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த சுற்றளவு, அதாவது ஜாயின் பண்ண ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கண்டிப்பாக அதை மாதிரி கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ஸ்லீவ் வந்து நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே ப்ளவுஸில் உள்ள அந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பெருசாக இருக்கக்கூடாது. ஸ்லீவில் உள்ள ஆம்ஹோல் ரவுண்டு 1 ஃபுட் அளவுக்கு அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி அளவு இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கங்க.
ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவை தான் லைட்டாக இழுத்து தைச்சிக்கலாம். ஆனால் ஆம்ஹோலில் ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோலை இழுத்தும் தைக்கக்கூடாது. நம்ம ஃபுல்லாக தைக்கும் போது அது வந்து கரெக்டாக ஆகிடும். இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டும் ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு அதை மாதிரி கரெக்டாக வரணும். ஸ்லீவோட ராங் சைடு மேலே இருக்குது, ப்ளவுஸோட ரைட் சைடு ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஷோல்டர் சென்டர்லேருந்து நான் வந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 2 ஆம்ஹோல் சுற்றளவும் நமக்கு ஸ்லீவ்லேயும் சரி ப்ளவுஸில் உள்ளதும் சரி ரொம்ப கரெக்டாக மேட்சிங்காக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து அந்த கட்டிங் வீடியோ தேவைப்பட்டால் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். இப்போ அதே மாதிரி ஸ்லீவோட ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி வெளியில் தள்ளி வரணும். எதனாலனா நம்ம 1 இன்ச்சுக்கு அதுக்கப்புறம் தானே நம்ம அந்த ஸ்லீவ் வந்து உள் வளைவு குடஞ்சி கட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த 1 இன்ச்சில் இருக்கிற அந்த நேராக இருக்கிற கிளாத் வந்து லைட்டாக அது மாதிரி வெளியில் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை மாதிரி லைட்டாக ஒரு ஷேப் கொடுத்துட்டு நீங்கள் அதை வெளியில் வச்சுட்டு தையல் போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே வச்சு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அந்த வந்து லைட்டாக ஒரு புடச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஸ்லீவில் உள்ள அந்த கிளாத்தை மட்டும் லைட்டாக வெளியில் தள்ளி வச்சு நம்ம ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணணும். ஸோ இதை மாதிரி ஜாயின் பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக நமக்கு எங்கேயுமே எந்த சுருக்கமும் இருக்காது. சைடு வந்து 2 பக்கமும் ஈவனாக இருக்குது. ஸோ 2 சைடுமே நான் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறத காமிக்கிறேன். ஸ்லீவோட அந்த சென்டர் கட் பண்ணியிருக்கோம், அதுவும் ஷோல்டர் ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர்லேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஆம்ஹோல்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரும்போது அன்ஈவனாக வருது அப்படின்னா நீங்கள் சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கூட உடம்பு சுற்றளவையும் ஸ்லீவ் சுற்றளவையும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கூட தைச்சிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எங்கேயுமே ஏற்ற இறக்கம் வரத்துக்கே வேலை இல்லை. அதனால் நீங்கள் எப்போவுமே பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா சென்டர்லேருந்தே ஜாயின் பண்ணுங்கள். பிகினர்ஸ்னு இல்லை, நார்மலாக நம்ம தைக்கிறவங்க கூட இதை மாதிரி மெத்தடில் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டு வரலாம். அப்படியே திருப்பி 2 தையல் போட்டுக்க வேண்டியது தான். 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருப்போம், அதனால் நல்லா ஆழமாக 1/2 இன்ச்சில் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இடுப்போட சுற்றளவு என்னவோ அதை வந்து அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ண அளவை பேக் சைடுக்கு நம்ம 1.25 இன்ச்சு விட்டுருந்தோம்னா அது இது ஈக்குவலாக வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே சைடு வந்து ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இதை மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு உங்களுக்கு இடுப்பு அளவுலாம் கரெக்டாக நீங்கள் என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவில் நம்ம தைக்கும் போதும் வரும். இப்போ ஸ்லீவ் முன்கை சுற்றளவு என்னவோ அதை மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இதை மாதிரி தையல் போட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6.25 இருக்குது அப்படின்னா 6.25 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி ஸ்லீவுக்கு மார்க் பண்ணிக்கங்க. ரொம்ப வைக்கக்கூடாது. அந்த 1 பாயிண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சாதான் நம்ம ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அளவு வந்து குறையாமல் கரெக்டாக வரும். ஏன்னா இது வந்து சுருங்காது இந்த கிளாத்லாம், அதனால் கரெக்டான அளவு வைக்கணும். நீங்கள் 1 பாயிண்ட் கம்மியாக வச்சு நம்ம கரெக்டாக ரெடி அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணும்போது திருப்பி பார்க்கும்போது நமக்கு 1 பாயிண்ட் குறைச்சலாக இருக்கும். அப்போ மொத்தத்தில் ஒரு 1/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும், 2 பக்கமும் ஒரு பாயிண்ட் அப்படிங்கும்போது. ஸோ அதனால் 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு ஃபுட்டு கேப் கொடுத்து 3 தையல். நார்மல் ப்ளவுஸோ நீங்கள் லைனிங் ப்ளவுஸோ எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் 3 தையல் போட்டு கொடுங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரித்து விட்டு போட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் வெயிட் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரிச்சுக்கிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு 3 தையல் போட்டு கொடுத்துருங்க எப்போவுமே. சேம் அதே மாதிரி தான் 2 சைடும் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். நான் ஜாயின் பண்ணும்போது சைடு ஜாயின் பண்ணும்போது எனக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு எனக்கு மேலே தெரிகிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக வரும். ஸோ கிளாத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ அப்படியே பேக் சைடு திருப்பி கரெக்டாக வந்து நான் வந்து கிளாத்தை வந்து அதை அந்த பொசிஷனில் எது நேராக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். ஸோ 2 சைடுமே நமக்கு ரொம்ப ஈவனாக கரெக்டாக தைச்சி எடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி ஒரே ஈவனாக வச்சுட்டு ஸ்லீவ்லேருந்து சைடு இடுப்பு வரைக்கும் ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ சைடு ஜாயின்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக தையல் போட்டு எடுத்துருக்கோம். ஃபைனலாக வந்து டாட் பிடிக்கணும். எப்போவுமே நான் வந்து என்னோடய ப்ளவுஸ்லனா ஸ்டிச்சிங்கில் வந்து லாஸ்ட்டாக தான் டாட் வந்து பிடிப்பேன். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸ் சைடு ஜாயிண்ட் 2 ஒன்றா இருக்குது. முதுகு பக்கம் வரைக்கும் இருக்கிற அளவில் பாதியை அப்படியே மார்க் பண்ணுறோம். 9 இன்ச்சு இருந்துச்சு, அதில் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு அகலத்தில் கிராஸாக கொண்டு வந்து முடிக்கிறோம். மீதி இருக்கிற 2 இன்ச்சுக்கு 2 பக்கமும் 2 டாட்டையும் பிடிச்சி எடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ரா கிளாத்து. இது மாதிரி ஹூக் பட்டி ஐப்பட்டி ரெண்டுத்தையும் இதை மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஐப்பட்டியில் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கரெக்டாக ஹூக் தேவையோ அதை மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கு நேராக ஹூக் பட்டியில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. நம்ம ஹூக் கட்டும்போது ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு தைக்கும்போது
பூக்கோட அந்த போஸ் எல்லாம் மாறாது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.